வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தருணங்கள்லயும் ரொம்ப ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா இப்பெல்லாம் ஆறுதல் அப்படிங்கிற பேர்ல உங்களுடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்க விரும்புறவங்க தான் இங்க அதிகமா இருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சில பேருக்கு உங்க மனசுல இருக்கிறத எப்படியாவது புரிய வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறத விட எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கிட்டு போகட்டும் அப்படின்னு நீங்க விட்டுட்டு வந்துறதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. சோ ஒரு சிலருக்கு நீங்க என்னதான் புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணீங்கனாலும் கண்டிப்பா அவங்க அதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க கிட்ட உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்றதை விட அந்த இடத்தை விட்டு நீங்க வந்துறதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. இந்த உலகம் எப்படி தெரியுமா, இங்க அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொடுக்கறவங்களை விட காசு பணத்தை அள்ளி கொடுக்கறவங்கள தான் நல்லவங்கன்னு சொல்லும். அவங்களதான் இந்த உலகம் விரும்பும். அதே மாதிரி இங்க அறிமுகம் இல்லாத ஒரு சிலருடைய திறமைகளை இந்த உலகம் பாராட்ட சொல்லும். ஆனா நம்ம அருகிலேயே இருக்கக்கூடியவங்களுடைய திறமைகளை பார்த்து பொறாமைப்படும். இதுதாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மனுஷங்களுடைய வாழ்க்கை. அதே மாதிரி வாழ்க்கையில வெற்றி பெறுகிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு பின்னாலையும் ஒரு பெண் இருக்கிறாளோ இல்லையோ எனக்கு தெரியாதுங்க. ஆனா வழி தவறி நிற்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணினுடைய வாழ்க்கைக்கு பின்னாலையும் கட்டாயமா ஒரு பொறுப்பு இல்லாத ஆண் கண்டிப்பா இருப்பாங்க அப்படிங்கறது தான் உண்மை. இன்னைக்கு எத்தனை பெண்கள் கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னுடைய கணவர் எந்த ஒரு உதவியுமே பண்ண மாட்டேங்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு வந்தா சண்டை மட்டும் தான் போடுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு எத்தனை பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. தயவு செஞ்சு இனிமேலாவது அந்த மாதிரி ஆண்கள் மாறணும் அப்படிங்கிற எண்ணத்தை உங்களுடைய மைண்ட்ல கொண்டுட்டு வாங்க. ஏன்னா இருக்கிற வாழ்க்கை இந்த நிமிஷம் இந்த நொடி நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. சோ எப்ப வேணாலும் வாழ்க்கை யாருக்கு வேணாலும் முடிஞ்சு போகலாம். அதனால இருக்கிற வரைக்கும் உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு நினைங்க. அதே மாதிரி இப்போலாம் சிரிச்சு வாழ்றதுக்கு பழகிக்கோங்க. ஏன்னா இப்பவே இருக்கிற நிமிஷத்தை சிரிச்சு வாழ சந்தோஷமா இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ல அதுக்கப்புறமா உங்களுக்கு சிரிச்சு பேசுறதுக்கு கூட நேரம் இல்லாமல் கூட போகலாம். சோ இருக்கிற நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இங்க நம்மள நம்பினவங்களை நம்ம எந்த சூழ்நிலையிலையும் ஏமாத்திர கூடாது அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க பாத்தீங்களா. அவங்களதான் இங்க நிறைய பேர் எல்லாராலையும் அவங்க ஏமாற்றப்பட்டு கடைசியில தனிமரமா நிப்பாங்க. சோ இதுதான் உண்மை. இந்த உலகத்துல நிறைய பேருக்கு யாரோட மனசையும் காயப்படுத்த கூடாது அப்படின்னு பார்த்து பார்த்து ஒரு சிலர்லாம் வாழ்வாங்க. ஆனா அவங்களதான் எல்லாரும் சேர்ந்து காயப்படுத்துவாங்க. இந்த உலகமே இப்படித்தாங்க. அதனால அதுக்கெல்லாம் நீங்க என்னைக்குமே வருத்தப்படாதீங்க. இங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஒரு சில இடத்துல ஒரு சில மனுஷங்களுக்கு முன்னால தனித்தே நின்னு வாழ பழகிக்கோங்க. துணிச்சலா நின்று வாழ பழகிக்கோங்க. அடுத்தவங்களுக்கு நீங்க தாழ்ந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிமிஷமே உங்களை இந்த உலகம் கால்ல போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிடும். சோ அதனால என்னைக்கும் யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நிக்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிறத வச்சு தனித்து நின்னாலும் பரவாயில்ல, சுயமரியாதையோட வாழ பழகிக்கோங்க. இங்க சில நேரங்கள்ல சிரிக்கிறதே மேலானது. ஏன் தெரியுமா, இங்க அழுகிறோம் அப்படிங்கிற ஏன் அழுகிற அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு அடுத்தவங்க முன்னால சின்னதா ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போறதே நல்லதுன்னு நம்ம மனசு தோணுங்க. ஏன்னா நம்மளே மனசு வேதனையில கொஞ்சம் சேடா இருந்தோம்னாவே போதும், அது நம்ம கூடவே இருக்கிற 10 பேர் ஏன் இப்படி இருக்க, என்னாச்சு, ஏதாச்சுன்னு நம்மள கேட்டு நச்சரிச்சு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றதை விட அந்த இடத்துல புன்னகைச்சுட்டு உங்களுடைய மனசுக்குள்ளேயே உங்களுடைய கவலை இருந்தாலும் சரிங்க, அதை அப்படியே வச்சுக்கிட்டு முடிஞ்சா அதை மறந்துட்டு அடுத்த நிமிஷமே வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு என்ன வழியோ அதை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இங்க சில பேரு நம்மளை விட்டு தொலைஞ்சு போயிட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கே ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்கும். அவங்கள நேசிச்சு தொலைஞ்சு போன நம்மளையே நாம அப்பதான் தேட ஆரம்பிப்போம். சோ யோசிச்சு பாருங்க, இது நிறைய பேரோட வாழ்க்கையில இந்த விஷயம் நடந்திருக்குங்க. ஒருத்தருடைய தகுதியை பார்த்து வரக்கூடிய அந்த சவகாசம் உறவு, அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு பாத்தீங்களா, அது என்னைக்குமே உயிரோட்டம் இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்குங்க. அதுக்கு மாறா அவங்க கிட்ட நடிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மேலோங்கி நிற்கும். சோ என்னைக்குமே ஒருத்தவங்களுடைய தகுதியை பார்த்து அவங்க கிட்ட போய் பழகாதீங்க. அவங்களுடைய உண்மையான குணத்தை பார்த்து பழகுங்க.
ஏன்னா கடைசி வரைக்கும் வரக்கூடியது அந்தஸ்தோ தகுதியே கிடையாதுங்க, அவங்களுடைய உண்மையான அந்த கேரக்டர் மட்டும்தாங்க. இந்த மன நிறைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம கிட்ட இயல்பாகவே இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம். ஆனா இந்த ஆடம்பரமும் அமைதியின்மையும் இருக்கு பாத்தீங்களா, அது நாமளா தேடிக்க கூடிய வறுமை. சோ தயவு செஞ்சு சொல்றேங்க, நம்ம மனச ரொம்ப இருக்கிறத வச்சு நிறைவா வாழ பழகிக்கோங்க. இல்லாத ஒரு விஷயத்த, ஆடம்பரமான ஒரு வாழ்க்கைய நினைச்சு வாழ்க்கைய தொலைச்சிட்டு நிக்காதீங்க. ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப குறுகிய காலம்தான். இங்க சில துரோகங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த துரோகங்கள் நமக்கு வலிக்கக்கூடிய வலியை விட ஆச்சரியத்தை தான் ரொம்ப அதிகமா கொடுக்கும். எப்பறா இவ்வளோ சிறப்பா நடிச்சு நம்மளை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு நம்மள நாமளே கொஷின் கேட்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்துல நம்மளை கொண்டு வந்து தள்ளிடுங்க. இப்படிப்பட்ட மனுஷங்களும் இருக்காங்க. சோ இவ்வளோ பெரிய வாழ்க்கையில இவ்வளோ பெரிய மனுஷங்களுக்கு மத்தியில நாம கொஞ்சம் போல்டா கொஞ்சம் தைரியமா இருந்துட்டா போதுங்க. வாழ்க்கையில என்ன வந்தாலும் பரவாயில்ல, அதை சமாளிச்சு வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற அந்த தைரியமும் திமிரும் உங்களுக்கு இருந்துருச்சு அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கைய நான் கெத்தா சூப்பரா கொண்டு போவேன் அப்படிங்கிற அந்த தைரியம் உங்களுக்கு வந்துருங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.